ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேயில் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் பண்ணேன் வித் கோகனட் சட்னி தான். ஸோ எஸ்டர்டேவே நான் வந்து கொஞ்சம் சாம்பார் வச்சனால இன்றைக்கி நான் காலைல சாம்பார் வைக்கல. ஸோ சட்னியோடு விட்டாச்சு. மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜ் புலாவ் பண்ணிவிட்டு எக் மசாலா பண்ணேன். ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு விஷயம் நான் படித்தேன், என்ன நம்ம நினைக்கிறோமோ அதே தான் நடக்கும். லைக் பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாகவே நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படின்றத நான் படித்தேன். ஸோ அதே மாதிரி நமக்கும் நம்ம ஒன்று யோசிக்கவும், நமக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சாவே ஆப்வியஸாக அது வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு லைட்டாக ஹெட்டேக்கு ஏதோ ஒன்று இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ற நம்ம நினைக்கும் போதே அது ஒரு வித்தின் 1 or 2 hour நமக்கு ரெடி ஆகுது. ஸோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்குதுன்றது நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் அடுத்த ஸ்டெப்பும் போயிருக்கேன், அதை அச்சீவும் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அதனால் அங்கேயே நாங்கள் டின்னரை முடிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு கப் ஆஃப் ஜிஞ்சர் டீ தான் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டே நாங்கள் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்கள்.